அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம் இதுவரைக்கும் 41 அத்தியாயங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு புதுசாக கதை கேட்க வர்றவங்களுக்கு ஒரு சுருக்கமான அந்த முன்கதையை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு இடைவேளை வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு முதல்ல ரைட்டர் சீலன் சேனல் சார்பாக. இதோட முன்கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஆதித்த கரிகாலன் பற்றி எழுதுகிறோம், பொன்னியின் செல்வனோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட மெயினான ஒரு நோக்கம். ஏன்னா ஆதித்த கரிகாலன் பற்றி வரக்கூடிய எல்லா நூல்களுமே பொன்னியின் செல்வனுடைய தொடர்ச்சியாகவும் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட தொடர்ச்சியாகவும் தான் இருக்குது. அது சுத்தமாக அந்த சாயல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த இதை எழுதினேன். அது ரொம்ப நீண்டிருச்சதுனால 3 பார்ட்டாக அதை எழுதினேன். பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1 உத்தமசீலியார் காண்டம், பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 2 கரிகால காண்டம், பாகம் 3 பார்த்திபேந்திர காண்டம். இதில் ஏன் உத்தமசீலியார் காண்டம் அது தேவையில்லை தான். ஆதித்த கரிகாலன் பற்றி எழுதும்போது அது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, முன்கதையை சொன்னாதான் அந்த வீரபாண்டியனுக்கு எதிராக ஆதித்த கரிகாலன் தலையை வெட்டுற அந்த ஒரு சீன் அக்செப்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக அந்த முன்கதையை சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. அது நல்லாவும் வந்துருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆல்ரெடி பிரதிலிப்பியில் நான் போட்டிருந்தது பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் இங்கே போட்டேன். இங்கேயுமே நல்ல ஒரு 200 பேர் அன்றைக்கி ஒரு ஆடியோ கேட்குறது பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம். லிட்டரலி 0 அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து 200 பேர் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயந்தான். அதுவும் முதல் நாவல், என்ன சொல்கிறது, ரொம்ப அமைச்சூரான எழுத்து. அப்படி இருக்கும்போது இந்த சப்போர்ட்டுங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அந்த உத்தமசீலன் எப்படி பாண்டியர்களோட அந்த பகை உருவாகுது, அதை என்னோடய கற்பனையில் தான் நான் இந்த நாவலில் பெருசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ராஷ்டிரகூடர்கள் பேரரசரான கோவிந்தனுக்கு பராந்தக சக்கரவர்த்தி தன்னோட மூத்த பொண்ணான வீரமாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக உள்நாட்டு கிளர்ச்சியில் அமோகவர்ஷன் ஒரு கிளர்ச்சி பண்ணி கோவிந்தனை சோழ நாட்டுக்கே விரட்டி அடிச்சிடுறாரு. மருமகனுக்காக ராஷ்டிரகூடர்களை பகைச்சிக்கிறார். அந்த சுச்சுவேஷனில் தான் தில்லை, அன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன்தானம் அளிக்கிறாரு. பொன்தானம் அளிக்கும்போது 3 முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுறார். முக்கியமான அறிவிப்பு ராஷ்டிரகூடர்களோட போர். அந்த போர் அறிவிச்சிட்ருக்க அதே நேரத்தில் நம்ம ஹீரோ உத்தமசீலன் என்ட்ரி ஆகிறான். உத்தமசீலன், சுந்தரச்சோழன், உத்தமசீலனோட இரட்டை சகோதரியான அனுபமா, அவங்களுக்கு இடையிலான அந்த ஒரு கலகலப்பான பார்ட்ஸ் ஒரு பக்கம் போகும். இந்த சைடு கோவிந்தன் ராஜாதித்தரோட முரண்பட்டுட்டே இருப்பான். ஸோ அவன் தனியாக முட்டாள்தனமான சில முடிவுகள் இருக்கும், அது ஒரு பக்கம் போகும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டோட மெயின் வில்லன்களான ரவிதாசன் என்ட்ரி வச்சுருப்பேன். அந்த தில்லை கோவில் அவர் எப்படி என்ட்ரி ஆகிறாரு, அந்த ஒரு பாட்டு போகும். அப்புறம் ராஷ்டிரகூடரான போர் அறிவிப்பு நடந்துட்டு இருக்கும்போது திருவந்திபுரம் போவாங்க. திருவந்திபுரத்தில் கொங்கு பகுதிகளினுடைய மன்னராக இருக்கக்கூடிய ராஜசிம்ம பாண்டியனுடைய மகனான வீரகேரளன், அவர் ஆக்சுவலி ராஜசிம்ம பாண்டியனோட மகன், ஆனால் பட்டத்தரசிக்கு பிறந்த மகன் கிடையாது. ஸோ பாண்டியர்கள் வாரிசாக இருக்கக்கூடிய பட்டத்து அரசிக்கு பிறந்த மகன் கானகத்தில் பதுங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன் நான். அவன் பேர் ஸ்ரீவல்லப பாண்டியன், மாறன் சடையன் ஸ்ரீவல்லப பாண்டியன். அவன் நம்ம இந்த நாவலோட ஆன்டகானிஸ்டார், 2 செகண்ட் ஹீரோன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டர். அது யாருமே பெருசாக வில்லன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிருஷ்ணன் அப்போக்கப்போ போவாங்க, அது ஒரு வில்லனிசம் கொஞ்சம் இருக்கும். அது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. உங்கள் இன்புட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். திருவந்திபுரம் போகும்போது அந்த பாண்டிய இளவரசியான வான்மதி, அப்புறம் சிங்கள இளவரசியான செண்பகமித்ரா, அவங்களுக்கு இடையிலான காதல், அது ஒரு பக்கம் போகும். அதை பிரிக்கிறதுக்காக வீரகேரளன் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், அப்புறம் அதில் சில துரோகம், அதில் சில ஏமாற்றம், பழிவாங்கல், அதெல்லாம் நடக்கும். ராஜசிம்ம பாண்டியனோட மகனான ஸ்ரீவல்லப பாண்டியன் எப்படி மதுரையை திரும்ப மீட்கிறார் அப்படிங்கிற ஒரு பாட்டு. வைப்பாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அந்த போரில் உத்தமசீலன் தோற்றுருவான். அந்த தோற்றதுக்கப்புறம் தன் எஞ்சியிருக்கக்கூடிய 500 பேரை வச்சுட்டு திரும்ப மதுரையை மீட்டுட்டு தான் நான் சோழ நாட்டுக்கு வருவேன் சபதம் எடுத்து போயிடுவான். இதுக்கிடையில் ஆதித்த கரிகாலனோட பிறப்பு. இதுதான் இந்த பாட்டோட ரொம்ப பேசிக்ஸான அந்த முன்கதை. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வான்மதி, செண்பகமித்ரா, உத்தமசீலன், வீரகேரளன், ஸ்ரீவல்லவன், இவங்க 4 பேரும் தான் மெயின் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இதில் உத்தமசீலனை
செண்பகமித்ராவை வந்து உத்தமசீலன் லவ் பண்ணுவான், வீரகேரளன் லவ் பண்ணுவான், அப்புறம் செகண்ட் ஹீரோவான ஸ்ரீவல்லபனும் லவ் பண்ணுவான். 3 பேர் முக்கோண காதல். அது நல்லா இருக்கும்னு எல்லோரும் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ. அந்த முக்கோண காதலில் யாரை வந்து செண்பகமித்ரா சூஸ் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து இனிமே தான் வரப்போகுது. அதே மாதிரி உத்தமசீலனை வந்து ஒரு கட்டத்தில் வெறுக்க ஆரம்பிச்சிருவா. அது சில பல அந்த ஒரு உத்தமசீலனோட தியாகமாக இருக்கும். அது வெறுத்த அந்த கேப்பில் வந்து திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு போகாமல் இங்கே இருப்பாள். அதுக்கான காரணம் வந்து வீரகேரளோட இறந்த முதல் மனைவிக்கு பிறந்தக்கூடிய வீரநாராயணன் அப்படிங்கிற சிறுவன், அவன் பின்னாடி கொங்கு தேசத்தோட ராஜா வருவான். அந்த பையனோட கேரக்டரு, அவனுக்கும் செண்பகமித்ராவுக்கும் இடையிலான அந்த புரிதல், அந்த தாய் மகனுக்கான உறவு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இதுக்கிடையில் முக்கியமான பார்ட் வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் முக்கியமாக தேர்ட் பார்ட்டில் தான் அது வரும். அந்த காந்தலூர் சாலை அதோட கிளிம்சஸ் அப்பக்கப்போ வரும். அந்த காந்தலூர் சாலையை பற்றின அந்த ஒரு மர்மமான பக்கங்கள், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்பக்கப்போ எழுதி காட்டியிருப்பேன். இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நாவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எதுவுமே பொன்னியின் செல்வனோட பாதிப்பில் வந்ததில்லை. ஓகே, காதல், தியாகம், அது எல்லாமே வந்து எல்லா நாவல்களுக்குமே உள்ள இயல்பான ஒரு விஷயந்தான். அதில் நான் ஒன்றும் புதுசாக செஞ்சிடல. அது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. முக்கியமாக செகண்ட், அதாவது இடைவேளை வரைக்கும் எழுதியிருக்கேன். வெறும் 500 பேரை வச்சு எப்படி மதுரையை உத்தமசீலன் மீட்க போகிறான். ஸ்ரீவல்லபன் மதுரையில் வந்து ஸ்ட்ராங்கான அரசனாக இருக்கான். அப்புறம் வந்து செண்பகமித்ரா இந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறான். ஸ்ரீவல்லபன் வந்து செண்பகமித்ராட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருப்பான். எப்படின்னா 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பான், யார் உயிரோடு இருக்காங்களோ அவனை நீ வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சத்தியம் வாங்கியிருப்பான். ஸோ யார் உயிரோடு இருப்பா அப்படிங்கிறது வந்து அந்த இடைவேளைக்கு பின்னரான பகுதி. மெயினாக தக்கோல போர் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. ராஜாதித்தரோட மறைவு, தக்கோல போரில் எப்படி சோழ படைகள் தோல்வி அடைஞ்சிச்சு, ராஜாதித்தர் எப்படி கொல்லப்படுறார் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் வருது. அதை விட கிளைமேக்ஸு வீரபாண்டியனுக்கும் நம்ம உத்தமசீலிக்கும் இடையிலான போர்க்களம், அதில் சோழ நாடு எப்படி தோக்குது. கடைசி கட்டத்தில் வந்து ஆதித்த கரிகாலனுக்கும் உத்தம சோழராகிய மதுராந்தகருக்கும் எப்படி பகை உண்டாகுது. அதுதான் செகண்ட் பார்ட்டோட கரிகால காண்டத்தோட மெயின் பேக் ஸ்டோரி. அதுதான் ஆதித்த கரிகாலன் மேலேயும் சுந்தர சோழன் மேலேயும் மதுராந்தகனாகிய, அதாவது கண்டராயத்தரோட பையனான உத்தம சோழன் அவனுக்கு எப்படி வந்து பகை உருவாகுது, கண்டராதித்தர் எப்படி மன்னராகிறாரு சந்தர்ப்ப சூழ்நிலையில், அரிஞ்சயர் எப்படி அவர் தன்னோட இளவரசராக தன்னோட மகனை அறிவிக்காமல் அரிஞ்சயர் எப்படி அறிவித்தார், அது எல்லாமே வந்து முதல் பாகத்தினுடைய இடைவேளைக்கு பின்னரான அத்தியாயங்களில் வரப்போகுது. முடிஞ்சளவு சுருக்கி தரணுங்கிறதான் என்னோடய ஆசை. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 20 அல்லது 25 அத்தியாயங்கள் இருக்கும். ஆல்ரெடி 41 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 65 அத்தியாயங்களுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்லேயே கூட சொல்லலாம், கதை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை, இந்த கதாபாத்திரம்லாம் தேவையில்லை, ரொம்ப ஒரு மாதிரி அலைப்பாயுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விமர்சனம் இருந்தாலும் அது ஓப்பனாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதில் அதை விமர்சனங்களை திறந்த மனதுடன் ரைட்டர் சீலன் யூடியூப் பக்கம் நானும் வரவேற்கிறேன். கூடிய விரைவில் புக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. சில பேருக்கு படிக்க தான் பிடிக்கும், அதோட இந்த மாதிரி எபிசோட்ஸாக போடுறது வந்து சில பேருக்கு பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. ஒரு கதை முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் அதை முழுசாகவே கேட்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து புத்தகமாக வரும். புத்தகம் வேணுங்கிறவங்க முன்னாடியே சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் நான் தனியாக அனுப்புகிறேன். வேறு வந்து கதையை பற்றின எந்த விதமான விமர்சனமாக இருந்தாலும் கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ரைட்டர் சீலன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.